வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். தோழர் ஜீவானந்தம் நிறைவு நாளையொட்டி அவை திடலில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் சரவணன்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, பாஸ்கர் எம்எல்ஏ மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தோழர் ஜீவானந்தம் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி சாரம் அவை திடலில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர் சரவணன்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தலைமையில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் எம்எல்ஏ நாரா கலைநாதன், ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் உட்பட கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஜீவானந்தம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ரூபாய் 20 லட்சம் செலவில் வம்பாக்கரபாளையம் திப்பராயப்பேட்டை பெரிய வாய்க்கால் பாலம் சீரமைப்பு பணியை அனிபால் கென்னடி எம்எல்ஏ ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் ஸ்மார்ட் சிட்டி பணியின் கீழ் பெரிய வாய்க்கால் மற்றும் பாலம் சீரமைப்பு பணி நடைபெற்று வருகிறது. இப்பணியானது சுமார் 2 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருகிறது. புதுவையில் உப்பளம் தொகுதி உட்பட்ட வம்பாக்கரபாளையம் இந்திரா காந்தி விளையாட்டு விளக்கம் ஒட்டி அமைந்துள்ள சாலையில் போக்குவரத்து நெருக்கடி அதிகரித்து வருகிறது. வார இறுதி நாட்களில் அதிகளவு வெளிமாநில சுற்றுலா பயணிகள் வாகனங்களில் வருகின்றனர். அது மட்டுமின்றி வம்பாக்கரபாளையம் திப்பராயப்பேட்டை வாழ் மக்கள் மத்தியில் போக்குவரத்திற்கு சிரமமாக உள்ளது. இந்த வாய்க்கால் மீது உள்ள பாலம் அளவை பெரிதாக பூர்ணமைத்தால் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வாக இருக்கும் என திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கேட்டுக் கொண்டதின் பேரில் பொதுப்பணித்துறை ஸ்மார்ட் சிட்டி மூலம் சுமார் 20 லட்சம் ரூபாய் செலவில் பாலம் இடித்து பெரிதாக உயரமாக கட்டப்பட்டு வருகிறது. இதனை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். உடன் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், மாநில பிரதிநிதி மணிகண்டன், கிளை செயலாளர்கள் செல்வம், சந்துரு, இருதயராஜ், ஈசாக்கு, ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் இளம் விவசாய விஞ்ஞானி ஸ்ரீலட்சுமி புதியதாக கண்டுபிடித்துள்ள லெமன் நறுமண மிளகை சபாநாயகர் செல்வம் அறிமுகப்படுத்தினார். புதுச்சேரி கூடப்பாக்கத்தை சேர்ந்த வெங்கடபதி ஆராய்ச்சியின் மூலம் கனகாம்பரத்தில் பூவில் பல 100 வகையான செடிகளை உருவாக்கி சாதனை படைத்தவர். இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. இவரது மகள் ஸ்ரீலட்சுமி 32 MBA பட்டதாரி. ஸ்ரீலட்சுமி தந்தையுடன் சேர்ந்து விவசாயத்தில் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். இதன் விளைவாக ஆரஞ்சு, சாக்லேட், நாவல், பன்னீர் சுவை கொண்ட கொய்யா செடிகளை உருவாக்கினார். ஆரஞ்சு கொய்யா செடியை பிரதமர் மோடி பெயரிலும், சாக்லேட் கொய்யா செடியை புதுச்சேரி கவர்னர் கிரண்பேடி பெயரிலும் அறிமுகப்படுத்தினார். மேலும் புதிய தொழில்நுட்பத்தில் அதிக இனிப்பு சுவை கொண்ட 2 அத்திரக செடிகளை உருவாக்கினார். காய்க்காத மிளகு செடிகளை காய்க்க வைப்பதற்கு இயற்கை முறையிலான கரைசல் ஊக்கியை கண்டுபிடித்தார். தற்போது லெமன் சுவையில் நறுமண மிளகை புதிதாக உருவாக்கி அசத்தியுள்ளார். இதனை சட்டப்பேரவையில் சபாநாயகர் செல்வம் அறிமுகப்படுத்தி வைத்து இளம் விவசாய விஞ்ஞானி ஸ்ரீலட்சுமியை பாராட்டினார். எம்ஜிஆரின் பிறந்த நாளையொட்டி அரியாங்குப்பம் தொகுதியில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் தலைமையில் ஏழை எளிய மக்கள் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மறைந்த அதிமுக நிறுவனரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் 108ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழா புதுச்சேரி அதிமுக சார்பில் மாநிலம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் அரியாங்குப்பம் தொகுதியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் பிரம்மன் சிலை அருகில் நடைபெற்ற விழாவில் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, மாநில துணை செயலாளர் கணேசன், அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா, வார்டு கழக செயலாளர்கள் சிவரவி, ஜெயக்குமார் மற்றும் அதிமுக கழக மாநில தொகுதி கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்.
புதுச்சேரியில் வானிலை மாற்றத்தால் குளிர்ந்த சூழல் நிலவும் நிலையில் சுற்றுலா பயணிகள் குவிந்திருந்தாலும் கடல் சீற்றத்தால் கடலில் இறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இன்று வானிலையில் திடீர் மாற்றம் ஏற்பட்டது. அதிகாலை முதலே வானம் இருண்டு குளிர்ந்த காற்று வீசி வருகிறது. எப்போது வேண்டுமானாலும் மழை பெய்யலாம் என்ற சூழல் நிலவுகிறது. வார விடுமுறை நாளான இன்று அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் கடற்கரை பகுதியில் கடும் நெரிசல் நிலவியது. இச்சூழலில் வானிலை மாற்றத்தால் புதுவையில் கடல் அலைகள் சீற்றம் அதிகமாக இருந்தது. வழக்கத்தை விட காற்றின் இரைச்சலுடன் பெரிய அலைகள் கரையை நோக்கி வந்தது. புதுவைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் 2 கிலோமீட்டர் தொலைவு உள்ள கடற்கரை சாலையில் தலைமைச் செயலகம், காந்தி சிலை, சீகல்ஸ் உணவகம், பழைய துறைமுக பாலம் ஆகிய பகுதிகளில் கடலில் இறங்கி குளித்து மகிழ்வது வழக்கம். இந்நிலையில் இன்று கடல் அலைகள் சீற்றம் அதிகமாக இருந்ததால் கடலில் இறங்க சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் போலீசார் அனுமதி மறுத்தனர். இதனால் வார விடுமுறையை முன்னிட்டு புதுச்சேரியில் குவிந்திருந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். மேலும் மக்களின் பாதுகாப்பு கருதி போலீசார் மற்றும் சுற்றுலா படையினர் பாதுகாப்பு பணியில் நிறுத்தப்பட்டுள்ளனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் கடையை உடைத்து படம் திருடிய பிரபல திருடனை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் ராஜா முகமது என்பவர் ஏசி சர்வீஸ் சென்டர் வைத்துள்ளார். நேற்று இரவு கடையின் பூட்டை உடைத்து கல்லாவில் இருந்த ரூபாய் 20,000 பணம் காணாமல் போனதாக ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் கலையரசன் தலைமையில் வடக்கு குற்றப்பிரிவு போலீசார் கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டான் பகுதியைச் சேர்ந்த பிரபல திருடன் ரவிக்குமார் என்கின்ற ஓகை குமார் 68 திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனை அடுத்து ஓகை குமாரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து ரூபாய் 20,000 பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இவர் மீது புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் தவறவிட்ட மணிப்பர்ஸை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தவருக்கு போலீசார் சால்வை அணிவித்து பாராட்டினர். ஆந்திராவை சேர்ந்த வினோத், லதா ஆகியோர் கடந்த 14ஆம் தேதி புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்தனர். அவர்கள் மணிப்பர்ஸை தவறவிட்டனர். அதில் 8,000 பணமும் 11 கிராம் நகைகள் இருந்தன. புகாரின் பேரில் ஒதியஞ்சாலை போலீசார் விசாரித்து வந்தனர். இதற்கிடையே ஆம்பூர் சாலை பழைய சட்டக்கல்லூரி வளாகம் அருகே கண்ணாடி விற்பனை கடை நடத்தி வரும் முரளி என்பவர் கடையின் எதிரே கீழே கிடந்த மணிப்பர்ஸை கண்டெடுத்து ஒதியஞ்சாலை போலீசில் ஒப்படைத்தார். இதையடுத்து போலீசார் மணிப்பர்ஸை தவறவிட்ட லதா மற்றும் வினோத் ஆகியோரை போலீஸ் ஸ்டேஷன் அழைத்து பணம் மற்றும் நகைகளை ஒப்படைத்தனர். மேலும் மணிப்பர்ஸை ஒப்படைத்த முரளிக்கு இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மற்றும் போலீசார் சால்வை அணிவித்து பாராட்டினர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் சிவகாமி நகரில் வசித்து வந்த மறைந்த பிரியா என்கின்ற பச்சையம்மாள் அவர்கள் கடந்த 2001ஆம் ஆண்டு இறந்துவிட்டார். அவர் 1998ஆம் ஆண்டு புதுச்சேரி ஒதியம்பட்டு வருவாய் கிராமத்தில் நித்யா பேக்கேஜிங் அருகில் 14,400 சதுர அடி அளவுள்ள இடத்தினை வாங்கி தனது பெயரில் பதிந்து வைத்திருந்தார். அவர் இறந்ததை நன்கு அறிந்து புதுச்சேரி கடுவாப்பேட்டையை சேர்ந்த முனியன் மற்றும் சிலருடன் கூட்டு சேர்ந்து பிரியா என்கிற பச்சையம்மாள் பெயரில் ஆள்மாறாட்டம் செய்து அந்த இடத்தை தனது பெயரில் பொது அதிகாரம் பெற்று மடைகளாக பிரித்து பல்வேறு நபர்களுக்கு விற்றுள்ளார். இது சம்பந்தமாக வெள்ளியனூர் சார்பதிவாளர் திரு பாலமுருகன் அவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர். இது சம்பந்தமாக ஆள்மாறாட்டம் செய்து பதிந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து கைது செய்ய மரியாதைக்குரிய முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு நாரா சைத்தன்யா அவர்களின் அறிவுறுத்தலின்படி எஸ்பி சிஐடி திரு ஜிந்தா கோதண்டராமன் அவர்களின் மேற்பார்வையில் இன்ஸ்பெக்டர் பாபுஜி மற்றும் எஸ்ஐ ஏழுமலை, முகமது லியாகத் அலி, தலைமை காவலர் பழனி, காவலர்கள் அருண்குமார், சீதாராமன் மற்றும் பெண் காவலர் சரண்யா ஆகியோருடன் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு வழக்கு சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை திரட்டி அதன் அடிப்படையில் மேற்கூறிய சிறப்பு புலனாய்வு குழு முக்கிய குற்றவாளிகளான கணுவாப்பேட்டையை சேர்ந்த முனியன் மற்றும் காந்தி என்கின்ற நிக்கல் குமார் ஆகியோரை கைது செய்து புதுச்சேரி மத்திய காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் இந்த பொது அதிகார பத்திரத்தில் பிரியா என்கின்ற பச்சையம்மாள் என்று ஆள்மாறாட்டம் செய்து பதிந்து கொடுத்த பெண்ணை சிபிசிஐடி சிறந்த புலனாய்வு குழு தீவிரமாக தேடி வந்த நிலையில் அவர் தமிழ்நாடு கடலூர் மாவட்டம் புதுப்பாளையத்தை சேர்ந்த திருமதி சூர்யா சஞ்சீவி என்பதை கண்டறிந்து அவரை நேற்று 17/1/2025 சிபிசிஐடி போலீசார் அதிரடியாக கைது செய்து அவரிடம் ஒப்புதல் வாக்குமூலம் பெற்று இன்று 18/1/2025 மாண்புமிகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் பலர் இந்த ஆள்மாறாட்ட மோசடி வழக்கில் ஈடுபட்டுள்ளது தெரியவந்துள்ளது. இதில் ஈடுபட்டுள்ள பிற குற்றவாளிகளை சிபிசி
சிஐடி சிறப்பு புலனாய்வு குழு விரைவில் கைது செய்வார்கள் என்று தெரியவந்துள்ளது. தற்காலிக கவர்னர் மாளிகை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பழைய சாராய வடி ஆலை இருந்த இடத்தில் 13 கோடியில் நட்சத்திர அந்தஸ்துடன் கடல் அழகை ரசிக்கும் வகையில் குடும்ப பொழுதுபோக்கு மையம் கட்டப்பட்டுள்ளது. அந்த இடத்திற்கு கவர்னர் மாளிகையை மாற்ற முடிவு செய்யப்பட்டது. அங்கு அடிப்படை வசதியை ஏற்படுத்த ரூபாய் 3.88 கோடியில் பூமி பூஜை கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி நடந்தது. கவர்னர் மாளிகை அவரது அலுவலகம் இடம் மாற உள்ளதால் அங்கு அறைகள், தேவையான வசதிகள், மின் வசதி, தரைத்தளம் அமைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் பணி துவங்கி 4 மாதங்களாகியும் இன்னும் முடிவடையவில்லை. இந்த நிலையில் முதல்வர் ரங்கசாமி நேற்று அங்கு சென்று ஆய்வு செய்தார். பணிகள் நிறைவடையாததால் முதல்வர் ரங்கசாமி கோபமடைந்தார். ஏன் வேலை இன்னும் முடியவில்லை என அங்கிருந்த அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் ஆகியோரை கடிந்து கொண்டார். பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். புதுச்சேரியில் 5 பேரிடம் ரூபாய் 2.1 லட்சம் மோசடி செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். முதலியார்பேட்டையை சேர்ந்தவர் சாய் சர்தார். இவரை தொடர்பு கொண்ட நபர் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலம் சம்பாதிக்கலாம் என கூறினார். அதை நம்பி அவர் 1.1 லட்சம் ரூபாயை முதலீடு செய்தார். அந்த நபர் கொடுத்த வேலையை முடித்து சம்பாதித்த பணத்தை எடுக்க முடியாமல் போனது. பின்தான் அது மோசடி கும்பல் என தெரியவந்தது. அதேபோல ராஜீவ்காந்தி நகரை சேர்ந்தவர் மாலினி. இவர் 90,000 ரூபாயை முதலீடு செய்து மர்ம நபரிடம் ஏமாந்தார். பூர்ணாங்குப்பத்தை சேர்ந்த கார்த்திகேயன் ரூபாய் 4,500, அருமாத்துபுரத்தை சேர்ந்த ரவீந்திர பிரசாத் ரூபாய் 4,200, முத்திரையார்பாளையத்தை சேர்ந்த சீனிவாசன் ரூபாய் 1,300 ரூபாய் அனுப்பி ஏமாந்தனர். இதுகுறித்து 5 பேர் கொடுத்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி செய்யும் கும்பலை தேடி வருகின்றனர். ஆற்று திருவிழா காரணமாக இன்று நடக்க இருந்த போலீஸ் பொதுமக்கள் குறைதீர்வு கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. புதுச்சேரியில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் போலீஸ் நிலையங்களில் பொதுமக்கள் குறைதீர்வு கூட்டம் நடத்த டிஜிபி உத்தரவிட்டார். அதன்படி கடந்த 3 மாதங்களாக குறைதீர்வு கூட்டம் நடந்து வருகிறது. டிஐஜி, சீனியர் எஸ்பிக்கள் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டு வருகின்றனர். ஆற்று திருவிழா காரணமாக இன்று 18ஆம் தேதி நடக்க இருந்த பொதுமக்கள் குறைதீர்வு கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அடுத்த வாரம் குறைதீர்வு கூட்டம் நடக்கும் என சீனியர் எஸ்பி கலைவாணன் தெரிவித்துள்ளார். புதுவையில் அனைத்து பிரிவு ஊழியர்களுக்கும் 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் என்று புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அதன் பொதுச் செயலர் முனுசாமி வெளியிட்ட அறிக்கையில், மத்திய அரசு ஊழியர் தொழிற்சங்கங்கள் நடத்திய தொடர் போராட்டங்களால் மத்திய அமைச்சரவை 8வது ஊதியக்குழுவை அமைக்க ஒப்புதல் தெரிவித்துள்ளது. 8வது ஊதியக்குழு பரிந்துரைகளை ஓராண்டுக்குள், அதாவது 1/1/2026 முதல் அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆனால் புதுவையில் அங்கன்வாடி ஊழியர்கள் உள்ளிட்ட பல ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரையே அமல்படுத்தப்படாமல் உள்ளது. எனவே புதுவையில் அனைத்து பிரிவு ஊழியர்களுக்கும் காலதாமதமின்றி 7வது ஊதியக்குழு பரிந்துரையை அமல்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் உள்ள ஸ்ரீ ஐயப்பனுக்கு 17ஆம் ஆண்டு ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு கற்பூர ஜோதி திருவிழா நடைபெற்றது. ஏம்பலம் ஐயப்ப சேவா சங்கம் மற்றும் ஏம்பலம் ஐயப்ப பக்தர்கள் தலைமையில் புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் உள்ள ஸ்ரீ ஐயப்பன் சுவாமிக்கு 17ஆம் ஆண்டு ஐயப்பன் சுவாமி தற்போது ஜோதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு நெய் அபிஷேகம், கற்பூர ஜோதி தரிசனம், படி பூஜை ஆகிய நிகழ்ச்சிகள் குருசாமிகள் மணி காத்தவராயன், ஆலய பூசாரி எல்லப்பன், சுப்பராயன், கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து ஐயப்பன் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி குமரேசன், அறங்காவலர் குழு மற்றும் ஏம்பலம் கிராமவாசிகள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.
புதுச்சேரியில் பெட்ரோல் விலை உயர்வால் இ ஸ்கூட்டர் விற்பனை அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் வாகனங்கள் வாங்கும் போது அதை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும். அப்போதுதான் வாகன பதிவு சான்றிதழ் வழங்கப்படும். கடந்த 2 ஆண்டுகளில் புதுச்சேரியில் வாகன விற்பனை அதிகரித்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு 43,134 இருசக்கர வாகனங்கள் விற்பனையாகியுள்ளது. கடந்த ஆண்டு 50,438 விற்பனையாகியுள்ளது. 2023ஆம் ஆண்டை விட கடந்த ஆண்டு 14% இருசக்கர வாகனங்கள் விற்பனை அதிகரித்துள்ளது. தொடர்ந்து பெட்ரோல் விலை உயர்ந்து வருவதால் 2023ஆம் ஆண்டு இ ஸ்கூட்டர் விற்பனை 2,638 இருந்தது. இது கடந்த 2024ஆம் ஆண்டு 3,195 அதிகரித்துள்ளது. புதுச்சேரியில் தினசரி 138 பைக்குகள் விற்பனையாகி வருகிறது. பெட்ரோல் பைக்கை விட இ ஸ்கூட்டர் விற்பனை அதிகரித்து வருவதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.